பட் என்ன தெரியுமா, இந்த வார வாரம் ஆற வாரங்கிறதுல இந்த ப்ரோக்ராம்ல அருண் சார் ஒரு கிளாஸ் போட்டிருந்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ பேசிக் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த நம்ம இதுல இருக்கிற அருண் சாரு பாவத் பாவகம் பத்தி போட்டிருந்தாரு. அப்ப அன்னைக்கு நான் பேசிக் தான் படிச்சுட்டு இருக்கேன். வித்யா மேம் தான் எங்களுக்கு பேசிக்ல குரு. ரொம்ப அருமையான மேம். பட் என்னவோ எனக்கு அருண் சார் கிட்ட ஹையர் பேட்ச் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தது இல்லை. பட் இருந்தாலும் அவருடைய அந்த பாவத் பாவகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுக்காக அந்த வீடியோ நோட் பண்ணி வச்சு நான் 2-3 வாரம் அதை திருப்பி 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 கேட்டுட்டு எனக்கு என்னவோ எனக்குள்ளார என்ன தோணுச்சுன்னா, அப்ப என் மனசுக்குள்ள தோணுச்சு, ஹையர் பேட்ச் மணிகண்ட மாஸ்டர் கீழே படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோகம் கிடைக்கணும். அது சும்மா என் மனசுக்குள்ள போன ஒரு வரி. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இனி இங்க இருந்து நெக்ஸ்ட் வர எல்லா கிளாஸுமே மாஸ்டர் கீழே தான் படிக்கணும். அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. சும்மா குறிச்சு வச்சேன். நெக்ஸ்ட் வீக் மாஸ்டரே போடுறாரு மெசேஜ், ஹையர் பேட்ச் நான் எடுக்கிறேன், ஜாயின் பண்றதுக்கு தாற்பயம் இருக்கவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது எங்க கிளிக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மாஸ்டர் நான் சத்தியமா சொல்ல போனா வார வாரம் வார வாரங்கிற அந்த ப்ரோக்ராம்ல நான் அந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த டைம் எல்லாம் இல்ல, பிஸி டைம். அப்பாவுக்கு ஃபுட்டு, வீட்டுல எல்லாருக்குமே ஃபுட்டுங்கிற மாதிரி ரொம்ப பிஸி டைம். இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நேரத்திலேயே நான் ஏன்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஜோதிஷம் அப்படின்னா மணிகண்ட மாஸ்டர் தான், வேற எதுவுமே இல்லை. அது இப்போ யாரு என்ன எப்படி நினைக்கிறாங்கல்ல எனக்கு தெரியாது. எனக்கு ஜோதிஷம்னா மணிகண்ட மாஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒண்ணு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனி என்ன ஜாதகம் எடுத்தாலும், போன வாரம் கூடி வேற ஒரு குரூப்ல நான் 2-3 குரூப்ல நான் ஆட் ஆயிருக்கேன். ஏன்னா எனக்கு ஜோதிஷம் சொல்லி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கா அந்த குரூப்ல நான் நீட்டாவே ஆன்சர் போட்டேன். ஒண்ணு நீங்க போட்ட ஜாதக டேட்டா தப்பு, இல்ல நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு நான் சொல்லி போட்ட போது அவங்க என்கிட்ட திருப்பி கேக்குறாங்க, இது எப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. சார் எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. லக்னம் இப்படி, லக்னாதிபதி இப்படி, சந்திரன் இப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி, வரி வரி வரியா மொத்தமா பார்த்து 40 செகண்ட்ல நான் அந்த ஜாதகத்தையே சொல்லி முடிச்சிட்டேன். சோ அது எப்படி நல்லா எனக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் பேசும்போது எனக்கு புரியுது, மணிகண்ட மாஸ்டர் கீழே படிச்சவங்களா வேற எங்கேயாவது படிச்சவங்களா, அந்த அளவுக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுது. இப்ப பாக்குறவங்க எல்லாத்தையுமே ஜாதகமா தான் பாக்குறாங்க, யாரையுமே மனுஷாலா பாக்குறதே கிடையாது. அதுதான் மெயின். அப்புறம் எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்ற அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஏன்னா ஜாதகம் அந்த கர்மா தான் அங்க வேலை செய்தே ஒழிய அந்த மனுஷர்கிட்ட தப்பு கிடையாது. சோ யாரா இருந்தாலும் அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது அவங்க வாங்கி வந்த கர்மா. முடிஞ்சா ஒரு சொல்யூஷனை கொடுப்போம், இல்லைன்னா சொல்லிடுவோம், குலதேவதையை டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரியா போயிடும் சொல்லிடுவோம். அப்படிங்கிற லெவலுக்கு நான் உயர்ந்துட்டேன். எனக்கு ரொம்ப, ஏன்னா ஜோதிஷத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவு தூரம் உயர்ந்தேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. சத்தியமா சொல்றேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்னுடைய லைஃபே நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். எனக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் ஜாதக பிரகாரம் எப்படி அப்படி எல்லாம் கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு கிளாஸ்லயே நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு அப்படியெல்லாம் கேட்கறதுக்குன்னா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, உங்க கீழே படிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஒரு ஆசை மட்டும், பிஹெச்டி செய்யணும். பிஹெச்டி செஞ்சா மட்டும் பத்தாது. நான் மணிகண்ட மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ங்கிறது இந்த உலகம் அறியணும். லோகத்துல எல்லார்கிட்டயுமே நான் ஒரு மணிகண்ட மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ங்கிறது எனக்கு தெரியும், நான் தெரிவிக்கணும். எனக்கு அதான் ஆசை, வேற எதுவுமே இல்லை. ஓகே மாஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். மாஸ்டருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஜோதிஷம் இவ்வளவு நீட்டா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், எத்தனையோ பேரு ஒரு ரூலை எடுத்துட்டு ஒரு 100 வாட்டி குழப்பிடுவாங்க. பட் ஒரு ரூலை ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வேர்டா சொல்றதுக்கு எப்படிங்கிறது உங்ககிட்ட நான் படிச்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச். எனக்கு இது மட்டும் தான் சொல்றதுக்கு இருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் லதா மேம். தேங்க்யூ. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் டிஜிட்டல் முறையில் அடிப்படை ஜோதிட வகுப்பு, மாபெரும் ஆன்லைன் வகுப்பு, 16வது பயிற்சி இனிதே ஆரம்பம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள் 12/4/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:32 மணி முதல் 11:02 மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு. ஏப்ரல் மாதம் வரை வகுப்பில் இணையலாம்.
பயிற்சி காலம் 6 மாதம். பயிற்சி கட்டணம் மாதம் ரூபாய் 600 மட்டுமே. முன்பதிவு ஆரம்பம். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிட தோற்றம், ஜோதிட ஆன்மீக வரலாறு, ஜோதிட அறிவியல் வரலாறு, 12 ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாகை கலை விளக்கங்களும் வழிகாட்டல்களும், ஜோதிட சொல் விளக்கங்கள், தாலாட்டு பிரசன்னம், இந்து சமய சடங்குகளும் பஞ்சாங்க விளக்கங்களும், 27 நட்சத்திர அமைப்பும் விளக்கமும், ராசிகளின் உருவமும் மனித வாழ்வும், குளிகாதி ஐவர்கள், ஓரை விளக்கங்கள், 10 பொருத்த சூட்சமங்கள், ராகு கேது தோஷ விளக்கங்கள், செவ்வாய் தோஷ விளக்கங்கள். வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். பயிற்சி ஆசிரியர்கள்: ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, பள்ளிப்பாளையம். ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி V சீதனாதேவி B.Tech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.